ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு A4 ஷீட்ஸ். நான் வந்துட்டு A4 சைஸ் எடுத்திருக்கேன். ப்ராக்டிஸிங் ட்ராயிங் ஷீட்னு பார்த்தீங்கன்னா JK எக்ஸல் பாண்ட் பேப்பர்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து 90 GSM. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த ஷீட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு லாங் சைஸ் ஆர் மீடியம் சைஸ் ஸ்கேலு, நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மல் எரேசர் அண்ட் நார்மல் நம்மளுக்கு லெட் பென்சில்ஸ் நார்மலாக கிடைக்கும், அது லெட் பென்சில்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்சரா பென்சில்ஸ். ஸோ இந்த பென்சில்ஸ்லாம் வந்துட்டு நான் எப்படி ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது வந்து 2B அண்ட் 4B அண்ட் 8B பென்சில்ஸு. இது வந்து ஆர்ட் பென்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்சரா வந்துட்டு நார்மலாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு ஷேடிங்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த நார்மல் பென்சில்ஸு அண்ட் வந்துட்டு ப்ரஸ்டோ ஆர்ட் இரேசர். ஸோ இந்த ஆர்ட் இரேசர் உங்களுக்கு தெரியுதுங்களா, கெனடபிள் ஆர்ட் இரேசர்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ட் இரேசரை வந்துட்டு உங்களுக்கு நார்மலாகவே ஆன்லைன் ஷாப்ஸில் கூட கிடைக்கும். இந்த ஆர்ட் இரேசர் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு இதோ வந்துட்டு டாம்போ மோனோ இரேசர்னுவாங்க. இந்த இரேசரும் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்லைன் ஷாப்லேயே கிடைக்கும், ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ இந்த இரேசரோட யூசஸும் நான் என்னென்னு சொல்கிறேன். பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் பென்சில்ஸ் அண்ட் இரேசர்ஸ். ஸோ இதுவே போதும் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்துட்டு இது ரெண்டுமே எதுக்குன்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளோட ட்ராயிங்ஸை வந்து 3D லுக்கு கொடுக்கறதுக்காக இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேடிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரஷஸ் ப்ளஸ் வந்துட்டு பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பேப்பர் ஸ்டம்பை விட வந்துட்டு மேக்கப் ப்ரஷில் வந்துட்டு இந்த ஒரு 4 ஐட்டம்ஸ் மட்டுமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதுவே நல்ல ஷேடிங்ஸ் கொடுக்கும். பட் நான் மோஸ்ட்லி பேப்பர் ஸ்டம்ப் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணல. இந்த பென்சில்ஸ்லாம் எப்படி ஷார்ப் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்துட்டு இதை ஷார்ப் ஏன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராயிங்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லா ஷேடிங்ஸ் கொடுக்கறதுக்காகவும் மைன்யூட் பிளேஸில் இருக்கிற ஷேடிங்ஸு அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஷார்ப் பண்ணியிருக்கேன்றத ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோஸோடவே ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த மாதிரி பிளேடு இருந்துச்சுன்னா பிளேட்லேயும் நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஆர் சாண்ட் பேப்பர், அதாவது உப்பு காகிதம், அதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து பென்சில்ஸை ஷார்ப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது சின்ன பசங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கோங்க. பிளேட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டாம். அண்ட் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யாவோட பிக் தான். ஸோ இந்த பிக்கை வந்துட்டு நம்ம கிரிட் மெத்தடில் எப்படி போடுறது. ஸோ கிரிட் மெத்தட்க்கு வந்துட்டு நான் எப்போயுமே மொபைலில் ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஆப் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரியன்டேஷன்ஸ் எல்லாமே காட்டும். லேண்ட்ஸ்கேப்பாக, போர்ட்ரேட் அண்ட் கேன்வாஸ் சைஸஸ் A5லேருந்து A0 வரைக்கும் இருக்கும். கஸ்டம்னாலும் நம்ம வித் அண்ட் ஹைட் வந்துட்டு நம்ம என்ன ஹைட் அண்ட் வித் அண்ட் ஹைட் செட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் கிரிட் சைஸ் இன் எம்எம்ஸும் காட்டும். ஸோ அது நம்மளோட கஸ்டமைஸ் மாதிரி செட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம என்ன இமேஜோ அந்த இமேஜ்குள்ளே போயிட்டு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணதுமே வந்துட்டு இமேஜ் வந்து க்ராப் சைஸிங்லாம் காட்டும். அது வந்து ஓகே கொடுத்துட்டு அப்புறமா ப்ராஜெக்டில் போய் சேவ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்ட அப்புறமா நம்மளுக்கு கிரிட் மெத்தட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கிரிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லாக் பண்ணிக்கலாம், மூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். அந்த கிரிட் வேணான்னா கிரிட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். அண்ட் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் ஸ்டைலு. ஸோ நம்மளுக்கு பெருசாக வேணுமா இல்லை சின்னதாக வேணுமா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். டயக்னல் கிரிட் வேணாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு லைன்ஸோட கலர்ஸ் வந்துட்டு பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட்டோட சைஸஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேப்பரில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க லைன்ஸ் போட்டு அப்படின்னா அந்த லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இந்த ஆப்பில் செட் பண்ணிக்கலாம். ஸோ லைன்ஸ் போட்டுட்டு அப்புறமா கூட கிரிட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
அண்ட் பிக்சர்ஸ் வந்துட்டு இன்னும் பிரைட்டாக கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா கூட செட் பண்ணிக்கலாம். அண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இதில் நிறையாவே இருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி நம்மளுக்கு வேணுமோ நம்ம ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிரிட் அப்ளை பண்ணிட்ட அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கிரிட் மெத்தடு. இதில் வந்துட்டு ஏலேருந்து ஜே வரைக்குமே நான் எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு 1லேருந்து 15 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரிட் மெத்தடை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு A4 ஷீட்டில் காப்பி பண்ண போகிறோம். ஸோ A4 ஷீட்டில் காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கிரிட்லேருந்து அவுட்லைன் வந்துட்டு நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம், இந்த ஒரு செல் வந்துட்டு நம்ம எத்தனை இன்ச் கிட்ட எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் A4 ஷீட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, A4 ஷீட் நம்ம எப்படி ட்ரா பண்ணாலுமே வந்துட்டு ஃப்ரேம் போட போகிறோம். ஸோ ஃப்ரேம் போட்டு தான் வந்துட்டு அதை வாலில் மாட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரேம் வந்து நம்ம போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச், இங்கே 1 இன்ச் அண்ட் டவுனில் 1 இன்ச். ஸோ 1 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம சென்டரில் தான் வரைய போகிறோம். சென்டரில் வரையும் போது ஸோ நம்மளுக்கு வந்துட்டு A3 ஷீட்டாக இருந்தால் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் கிட்ட வச்சுக்கலாம். இல்லை நான் ரொம்ப சின்னதாக வரைய போகிறேன் அப்படின்னா ஓவராலே வந்துட்டு இது 1 to 15 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நான் 1 to 15 வரைக்குமே ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைஸ் தான் வந்துட்டு ட்ராயிங்கே வரும். ஸோ ரொம்ப சின்னதாக தான் வரும். நான் வந்துட்டு 1.5 எடுக்கிறேன். 1.5 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த உள்ளே இருக்கிற ஏரியாஸ் வந்துட்டு எல்லாமே கவர் ஆகும். ஸோ நம்ம பேப்பர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ A4க்கு ஒரு 1.5 நான் எடுக்கிறேன். இதுவே A5ஆக இருந்துச்சுன்னா 1 சென்டிமீட்டர் எடுத்திருப்பேன். இதுவே வந்து A3 ஷீட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் எடுத்திருப்பேன். ஸோ ட்ராயிங் சைஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2.5 சென்டிமீட்டர் எடுப்பேன். ஸோ அது நம்ம பேப்பர் ஷீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ட்ராயிங் வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்க மாடல் வந்துட்டு எந்த சைஸில் இருக்கா, ரொம்ப பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா இல்லை வந்துட்டு லாங்கில் இருக்கா, ரொம்ப வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஜூமில் இருக்குது. ஸோ ஃபேஸ் வந்து நம்ம கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம 1.5 அளவுக்கு நான் வந்துட்டு 1.5 அளவுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு செல் வந்துட்டு 1.5 அளவுக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த சைஸ் மட்டும் நான் எடுக்க போகிறேன். பண்ணிவிட்டு அப்புறமா ஸோ நான் இப்போ இங்கேருந்து செல்ஸ் மார்க் பண்ண போகிறேன். 4 சைட்ஸுமே வந்துட்டு நம்ம செல்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ இந்த கிரிட் மெத்தட் போடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலை வந்துட்டு ரொம்பவே நீங்கள் லைட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ பென்சிலை வந்துட்டு நீங்கள் ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணும்போது இதில் வந்துட்டு ரொம்ப லைட்டாக நம்ம எரேஸ் பண்ணால் டக்குன்னு அதோட ஷேட் தெரியாத அளவுக்கு நம்ம லைட்டாக தான் லைன்ஸ் போடணும். இதில் வந்து ரொம்ப டார்க்காகவே நம்ம போடக்கூடாது. ஸோ ஓவரால் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸோ 12 லைன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ 10 லைன்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு இதில் இருக்குது. ஸோ 10 காலம்ஸ் இருக்குது. 10 காலம்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே 12 காலம்ஸ் இருக்குது. நம்ம அப்போ இங்கே ஒரு காலம் விட்டுட்டோம் அப்படின்னா சென்டர் காலம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஓவரால் வந்துட்டு அப்போது A B C D E F G H I J. ஸோ இந்த லாஸ்ட் காலம் வந்துட்டு நம்ம லீவ் பண்ணிடலாம். இந்த சென்டர் பிளேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது கவர் பண்ணலாம். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு
15 இருக்கு இல்லையா, 1 to 15. ஸோ இது 15 விட வந்துட்டு நம்மளுக்கு 1.5ன்னு வைக்கும் போது அதிகமாக டூ ரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ 2 ரோஸ் எக்ஸ்ட்ரா வரும்போது அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஸோ நம்ம சென்டரில் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ நம்மளுக்கு இங்கே வரைக்கும் எண்ட் ஆகும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எண்ட் ஆகும். கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த சென்டர் பிளேஸ் கிடச்சிடும். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், கிரிட் மெத்தட் வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. ரொம்பவே ஈஸி மெத்தட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட். உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக வந்துட்டு ஒரு ட்ராயிங் ஈஸியாக முடியணும், அதே மாதிரி கரெக்டாக அவுட்லைன் வரணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா கிரிட் மெத்தட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ராயிங்னு சொல்லலாம். இது வந்துட்டு அந்த கிரிட் ஆப் இருக்கு இல்லையா, அந்த கிரிட் ஆப்புக்குள்ளே நம்ம என்ன ட்ராயிங் பண்ண போகிறோமோ அந்த ட்ராயிங்கை மட்டும் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு A3 A4 அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு என்ன சைஸ்க்கு காலம்ஸ் வேணுமோ காலம்ஸ் அண்ட் ரோஸோட சைஸஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு நம்மளுக்கு காமிக்கும். ஸோ ஏலேருந்து எந்த A to Z-குள்ளே என்ன காலம்ஸ் வருதோ அந்த காலம்ஸ் காட்டும். அதே மாதிரி 1 to 15 or 20 21 22 ஸோ என்ன சைஸஸ் வருமோ அதை காமிக்கும். ஸோ அந்த சைஸஸை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு A5 A4 or A3 or A2 எந்த சைஸ் ஆஃப் பேப்பர் எடுக்கிறோமோ அந்த சைஸ் ஆஃப் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இன்ச்சஸை செட் பண்ணி கிரிட்ஸை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கிரிட் ட்ரா பண்ணுறதுக்கு நிறையா மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு வராது. ஸோ நான் எப்பயுமே எப்படி எடுப்பேன் அப்படின்னா A5 சைஸ்க்கு நான் 1 சென்டிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் மட்டும்தான் நான் எடுப்பேன். A5 சைஸஸ்க்கு. A4 சைஸஸ்க்கு 1.5 சென்டிமீட்டர் கிட்ட எடுப்பேன். ஸோ A4 சைஸஸ்க்கு 1.5 கிட்ட எடுப்பேன். அண்ட் வந்துட்டு A3யில் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் மோஸ்ட்லி எடுப்பேன். ஸோ A5னா வந்துட்டு 1 சென்டிமீட்டர், A4னா 1.5 சென்டிமீட்டர், A3னா 2 சென்டிமீட்டர், A2 சைஸஸ் வரைகிறோன்னா 2.5 ஆர் 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த சென்டிமீட்டரில் வச்சு நம்ம கிரிட்டை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிரிட் மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ், கிரிட்டு போடுறதுல ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட டவுட்ஸ் கேளுங்க. குரூப்பில் வேண்டாம், செப்பரேட்டாகவே கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா.